நேர்களே, வழக்கமாக பிரதமர் கடந்த 2024 தேர்தலில் சர்வதேச பார்வையில் 110 இடங்களில் வெறுப்பு வார்த்தைகளை பயன்படுத்தினார் என்று சொல்லப்பட்டது. அது பிரச்சாரத்தில். பீகாரில் அவர் பேசுகிற போதும் நேற்று அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், மறுபடியும் அவர் என்ன சொல்கிறார்? நண்பர்களே, ஊடுருவல்காரர்கள், அவருடைய வார்த்தைகள் இதோ, ஊடுருவல்காரர்களிடமிருந்து நாம் பீகாரை மீட்டெடுக்க வேண்டும் என்ற வலிமையான கருத்தை அவர் வைத்தார். நிலங்கள் ஊடுருவல்காரர்கள் பிடியிலே இருந்ததோ அதே நிலம் ஆசாமின் விவசாய வளர்ச்சியினுடைய புதிய மையமாக மாறிவிட்டது என்பதை பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். அது மட்டும் இல்லாம பாரதத்தினுடைய விவசாயிகள், பாரதத்தினுடைய இளைஞர்கள், அவர்களுடைய உரிமையை யாரும் அபகரிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதாவது வங்காளதேசத்திலிருந்து ஏராளமான முஸ்லிம் சிறுபான்மையினர்கள் ஊடுருவிருக்கிறார்கள் என்பதைத்தான் அவர் சொல்கிறார். ஆகவே நமது தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள் கொடுமை புரிகிறார்கள், நாங்கள் அதை நடக்க விட மாட்டோம். ரைட்டு. ஊடுருவல்காரர்கள் இன்ஃபில்ட்ரேஷன், அவர்கள் வாயிலாக எல்லையோர பகுதிகளில் மக்கள் தொகையை மாற்றுறதுக்கே இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. அதாவது முஸ்லிம் தொகையை அங்க அதிகரிப்பதற்காக மக்கள் தொகையினை மாற்றும் சூழ்ச்சிகள் நடந்து வருகிறது. இதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இப்போது தேசத்தில் ஒரு பெரிய மக்கள் தொகை இயக்கம் தொடங்கப்பட இருக்கிறது. பாரதிய ஜனதாவினுடைய இலட்சியம் என்னவென்றால் ஊடுருவல்காரர்களிடமிருந்து தேசத்தை பாதுகாப்பது, ஊடுருவல்காரர்களிடமிருந்து தேசத்திற்கு விடுதலை அமைப்பது. அதனால நீங்க தேஜஸ்வி, ராகுல் எல்லாம் நம்பாதீங்க. அவங்க பிஜேபிக்கு எதிரானவங்க. நண்பர்களே, ஆர்ஜேடியாவும் காங்கிரஸ் கட்சியும் பீகாருக்கு சுயமரியாதை இல்லை, அவங்க கேடு பிடித்தவங்க என்று பிரதமர் மோடி சொல்லிட்டாரு. ஆகவே வழக்கம் போல ஊடுருவல் காரணமாக மக்கள் தொகையில் பெரிய சங்கடம் ஏற்பட்டிருக்கிறதும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் இன்னும் நிறைய பேசுறார். இப்ப இந்த நிலையில இது மோடியுடைய பேச்சு. இந்த நிலையில அவர் வெற்றி பெறுவதற்கு முஸ்லிம் மைனாரிட்டிகளை தனித்துவிட்டு, யாதவ்களை தனித்துவிட்டு, ஏனைய ஓபிசி மற்றும் உயர் சாதியினரை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் என்று அவர் முயற்சித்திருக்கிறார். எப்பொழுதுமே பாரதிய ஜனதாவினுடைய செயல் திட்டம் வெளியே ஹிந்துன்னு பேசுவாங்க. நான் இதை வேற காணொலியும் சொல்லியிருக்கேன். ஆனா உத்தரப்பிரதேசத்துல அவங்க யாதவ் வெர்சஸ் அதர் எம்பிசி ஓபிசி, அதே மாதிரி பீகாரிலும் யாதவ் வெர்சஸ் அதர் எம்பிசி ஓபிசி, இப்படித்தான் அவங்க பார்ப்பாங்க. யாதவ் அங்க அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் யாதவ், இங்க லாலு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ் 14% வாக்குகள், முஸ்லிம்கள் 18, அதே மாதிரி தலித்துகள் 22. இந்த மூணு சேர்ந்தாலே கிட்டத்தட்ட ஒரு 50-45% வந்துடும். அப்புறம் எம்பிசி, மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி, தாக்கூர் கம்யூனிட்டி இருக்கிறது, அதே மாதிரி குர்மி கம்யூனிட்டி இருக்கிறது, அதே மாதிரி பனியாஸ் மற்றும் பிராமணர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள், தலித், இப்படி நிறைய இருக்கு. அதை ஒண்ணு நம்ம சொல்ல முடியாது. இவைகளை எல்லாம் நிசாந்து இருக்கிறாங்க. அது அங்கேயும் இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, ரெண்டு இடத்துலயுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்ப அவங்க ஒரு பொது கான்செப்ட அது இந்த முறை எதிரொலிக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா 65 லட்சம் ஓட்டம் அவங்க எடுத்திருப்பது அது எந்த அளவுக்கு சக்சஸா இப்ப மாறப்போகுதுங்கிறது தெரியவில்லை. இருந்த போதிலும் நேற்று நாம் கொடுத்த அந்த செய்தியில தேஜஸ்வி 243 தொகுதிகளிலும் போட்டியிட போவதாக அறிவிப்பிருக்கிறார். அது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிப்ட்னு சொன்னேன். தேஜஸ்வி என்ன நினைக்கிறார்னா, கடந்த முறை 144 இடங்களில் போட்டியிட்டு 74 இடங்கள்ல வெற்றி பெற்றார். காங்கிரஸுக்கு 74 இடங்கள்ல கொடுத்து வெறும் 19 இடங்கள்ல தான் ஜெயிச்சாங்க. இந்த வருஷம் இந்த ட்ரிப்பு மொராதாபாத், அதாவது பல முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கிற இடத்துலலாம் காங்கிரஸுக்கு கொடுக்க போவதில்லை, தாங்கள் நிற்க போவதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். இப்ப காங்கிரஸ் எப்பவுமே கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க, பெரியண்ணன் மனப்பான்மை. கொஞ்சம் அவங்க கீழே போனா கொஞ்சம் குரல் கம்மியாகும். இதுதான் அவர்களுடைய வழக்கமான நடைமுறை. ஏன்னா தேஜஸ்வியும் சரி, லாலுவும் சரி, ராகுலும் சரி இணைந்து செயல்படுவதுதான் இந்தியா கூட்டணிக்கு வெற்றியை தரும். ஏனென்று கேட்டால் இங்கே நிதிஷ்குமார் ரொம்ப பலவீனமாக அங்கே இருக்கிறார், மோடி மட்டும்தான் இருக்கிறார். உள் மாநிலத்தினுடைய பிரதான முகமாக லாலுவை போன்று ஒரு தலைவர் அங்க, அதாவது
அவர் பேர் என்னது, யோகி ஆதித்யநாத் போன்ற ஒரு தலைவர்கள், பட்னாவிஸ் போன்ற தலைவர்கள்லாம் அங்க இல்லை. அதனால பீகார்ல அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல மோகன் யாதவ்னா யாருக்குமே தெரியாது. ஹரியானாவிலையும் அப்படித்தான் ஷைனி. இப்படி ஒரு பிரதான அதாவது அதாவது ஷவுகான் போன்று, பட்னாவிஸ் போன்று, அதே போன்று யோகி ஆதித்யநாத் போன்ற தலைவர்கள் இல்லை. எடியூரப்பா போன்ற தலைவர் பீகார்ல இல்லது இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, 40 விழுக்காடு மக்கள் அண்மையில் நடைபெற்ற தொடர் கண்டிஷன்ல தேஜஸ்விக்கு வாய்ப்பு இருக்கிறது. 2. மூன்றாவது, இந்த ஓட் சோரே வாக்கு திருட்டும் அவர்களுக்கு நல்ல ஒரு களத்துல ஒரு பெரிய ஹெக்டிக் டாக்ஸ் கோயிங் ஆன் அமங் த லீடர்ஸ். மட்டுமல்ல, நம்ம ஓட்ட திருடிட்டாங்களா அப்படின்னு பேசுற அளவுக்கு இருக்கு. 4வது, அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. 5வது, வலிமையான காங்கிரஸ், ஆர்ஜேடி, அதே போன்று கம்யூனிஸ்டுகள், சிறுபான்மையினர்கள், தலித்துகள், எம்பிசி வாக்குகள், இதெல்லாம் நிறைய வாய்ப்பு யாருக்கு இருக்கு? இந்த முறை லாலு ராகுலுக்கு இருக்கு. ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த சீட்டு விவகாரத்துல கோணக்களி கிண்டியல் போன்று ஒருவேளை அவர்கள் கிண்டுவார்களா என்றால் அவர்களுக்கு பெரிய சிக்கலை உருவாக்கியிருக்கும். காங்கிரசுக்கு 243 தொகுதிகள் இருந்தாலும் இப்போது தாங்கள் கட்சிக்கான பேரத்தை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். யாரு? காங்கிரஸ் கட்சி மீதும். சரி, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரல, தேஜஸ்வி தான் வரட்டுமே, நீங்க ஏன் கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாது என்ற கேள்வியும் எழுகிறது. கடந்த 2020 நான் சொன்ன மாதிரி லோக் ஜன்சக்தி, அதாவது 135 தொகுதிகளில் போட்டிட்டு ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் அவங்க கைப்பற்றினாங்க. லோக் ஜன்சக்தி இது நம்ம புள்ளி. 2024ஆம் ஆண்டு சிராக் பஸ்வான் தலைமையில, அதாவது லாலு, அதாவது ராம்விலாஸ் பஸ்வானுடைய மகன் ஷிராக் பஸ்வான் மக்களவை தேர்தலில் அவர்கள் தங்கள் போட்டியிட்ட 5 தொகுதிகளையும் கைப்பற்றியது. அது பிஜேபி ஆதரவோடு. இதன் மூலம் அவர்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்தது. ஏன்னா பிஜேபி ரொம்ப கவனமா சட்டமன்ற தொகுதியில அவரை நிதிஷ்குமாருக்கு எதிராக தூண்டிவிட்டு 43 இடங்கள்ல நிதிஷ் அப்படியே மௌனி ஆக்கிட்டாங்க. நிதிஷ் வளரக்கூடாதுங்கிறதுல கூட்டணிக்குள்ளே கூட்டணி அமைச்சு நிதிஷ் தொகுதியில எதிர்த்து போடுற எந்த அளவுக்கு பிஜேபியினுடைய திட்டம் பாருங்க, அமித்ஷாவுடைய திட்டம். அதாவது கடந்த 2000 இந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் பிஜேபியும் சிராக் பஸ்வான், அதாவது பஸ்வானும் நிதிஷும் கூட்டணி இருக்காங்க. ஆனா கூட்டணியில் இருந்துகிட்டே ஒரு கூட்டணி இன்னொரு கூட்டணிக்கு எதிராக கட்சி நிறுத்துற அளவுக்கு சேர்ந்து நிதிஷை காலி பண்ணது பாஜகவின் பெருமை. இது அவர்களுக்கு கூடியது. சரி, இப்ப தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில சில செய்திகளை அவர் சொல்லி இருக்கிறார். நான் காய்கறிகளின் உப்பு போன்றவன், ஒவ்வொரு தொகுதியிலும் என்னால் 20,000 முதல் 26,000 வாக்குகளை வச்சிருக்கிறேன்னு யார் சொல்றா? சிராக் பஸ்வான் சொல்றார். அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஓட்டு. ராம்லிஸ்வான் கட்சியினுடைய சிராக் பஸ்வானை இப்போ அங்க நிறைய தொகுதியை கேட்க அழுத்தம் கொடுக்க போறார். பாரதிய ஜனதாவுக்கும் நிதிஷுக்கும். இது அந்த கட்சியில உள்ள விவகாரம். இப்போ காலையில கிடைச்ச செய்தியை தான் நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். எங்களுக்கு இந்த முறை நல்ல எண்ணிக்கையில சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு அவர் சொல்றார். பிஜேபி கூட்டணியில ராம்விலாஸ் பஸ்வானுடைய மகன் சொல்றார். என்னுடைய மாநிலத்தில் ஒரு எண்ணிக்கை இருக்கிறது, எனக்கு சீட்டு கிடைக்கணும். பீகாரில் உள்ள மக்கள், கட்சி தொண்டர்கள் என்னை முதல்வராக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று அங்க அவர் அழுத்தம் கொடுக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமாக இது அவருடைய பக்கத்தில் இருந்த ஒரு அழுத்தம். இதற்கிடையில நிதிஷ் அவர் என்ன செய்ய போறார் என்பதை தாண்டி இப்ப தேர்தல் பணிக்குழு அமைச்சிருக்கிறாங்க. பாரதிய ஜனதாவினுடைய எதிராக போட்டியிடக்கூடிய அளவுல இன்றைக்கு மல்லிகார்ஜுன கர்கே மற்றும் தலைவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு தேர்தல் பணிக்குழுவை அங்கே அமைத்திருக்கிறார்கள். அந்த பணிக்குழுவின் வாயிலாக என்ன நடக்க போகிறது என்பது முக்கியம். முதல்ல காங்கிரஸ் கட்சி விட்டு கொடுத்து போக வேண்டும் இந்த முறை. அதாவதுங்க, காங்கிரஸ் கட்சி இந்த முறை தேஜஸ்வி யாதவ தான் முதலமைச்சராக்குவதற்கு பாடுபடுகிறார்கள். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியில உங்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான திட்டம் பாரதிய ஜனதாவே ஆட்சியை விட்டு எல்லா மாநிலங்களிலும் இறக்குவது. அப்படின்னா வலிமையான ரீஜனல் பார்ட்டிக்கு தானே நீங்க சப்போர்ட் இருக்கணும்.
மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் வலிமையாக இருக்கிறது, சரி. உத்தரப்பிரதேசத்துல இல்ல, சரி. ராஜஸ்தான்ல காங்கிரஸ் இருக்கிறது, சரி. இமாச்சல்ல இருக்கிறது, சரி. அப்ப மத்த மாநிலங்கள்ல இல்ல. கர்நாடகாவில் இருக்கிறீங்க, நீங்க தமிழ்நாட்டுல திமுகவுக்கு மட்டும் வாய பொத்திக்கிட்டு இருக்கீங்களே, அதே மாதிரி ஏன் அங்க இருக்கக்கூடாது? பீகார்ல ஏன், யூபியில இருக்கக்கூடாது, ஏன் ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடாது? இப்படி எல்லாம் இருக்கலாம்ல. ஹரியானாவில் நீங்க தான் இருக்கீங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தொகுதி பங்கீட்டு விவகாரத்தில் ஏற்கனவே நிதிஷுக்கும் பாஜகவுக்கும் சிராக் பஸ்வானுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மோதல் இருக்கிறது. இப்ப 39 உறுப்பினர்கள் அடங்கிய காங்கிரஸ் தேர்தல் குழுவை நீங்கள் இப்பொழுது அமைத்திருக்கிறீர்கள். இந்த குழுவில் பீகாரை சார்ந்த எல்லா எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், எம்எல்சி எல்லாருமே உள்ளே இருக்கிறீர்கள். குறிப்பாக பீகார் பிரிவு தலைவர் ராஜேஷ் ராம், ஷக்கீல் அகமது கான், மதன் மோகன் ஜா, ராஜேஷ் ரத்தோர், மோத்திலால் சர்மா, அன்சுல் அலி கான், ரமேஷ் பிரசாத் யாதவ், இப்படி எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், குபேஷ் குமார்லாம். இப்ப இருக்கக்கூடிய சிக்கல், 2 சிக்கல் இருக்குங்க. ராகுல் காந்தி ஒரு பெரிய தலைவராக மாறி இருக்கிறார். ராகுல் காந்தியுடைய ஜுடா யாத்திரா அது ஒரு பெரிய ட்ரெமெண்டஸ் எஃபெக்ட். காங்கிரஸ் வைக்கிற டிமாண்ட். ராகுல் காந்தி இப்பொழுது நடந்திருக்கிற ஓட்சோரையில எங்களுக்கு ரொம்ப மதிப்பு வாய்ந்திருக்கிறது காங்கிரஸ் வைக்கிற கோரிக்கை. 3வது 42 சீட் இருந்தவங்க இப்ப நாங்க 100 வந்துட்டோம். எங்க பார்லிமெண்ட்ல இந்தியா முழுவதும் அடையாளப்படுத்தப்படுத்த நாங்க தான். அதனால தேஜஸ்வி எங்களுக்கு கொஞ்சம் அதிக சீட்டு தரணும் அப்படின்னு கேட்கறாங்களா. அதிக சீட்டுனா 70 கொடுத்ததை இப்ப 70 குறைக்கணும்னு தேஜஸ்வி திட்டம் போடுறாரு. ஆனா இவங்க எங்களுக்கு 70 கொடுத்த, நாங்க 19 போன தடவை ஜெயிச்சோம், இந்த ட்ரிப் அப்படி இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த சூழ்நிலையில் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் மீண்டும் பெரியண்ணன் மனப்பான்மையோடு பயணிக்க கூடாது. பெரியண்ணன் மனப்பான்மையோடு அவர்கள் பயணித்தார்களேயானால் மீண்டும் ஒரு சரிவை சந்திக்க போகிறார்கள். காங்கிரசுக்கு இருக்கக்கூடிய ஞான புத்தி என்னவென்றால், வலிமையாக இருக்கும் முதலில் பாரதிய ஜனதாவினுடைய அரசாங்கத்தை வீழ்த்துவதுதான் அவர்களுக்கு இருக்கும். பாரதிய ஜனதா எப்படி காங்கிரஸை மௌனியாக்க வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்கள். அது அவர்களுடைய அரசியல் யுக்தி எல்லா இடங்களிலும். ஆனால் இப்பொழுது அவர் என்ன சொல்கிறார், என்னதான் சொன்னாலும் மோடி ஹிந்துத்துவாவுடைய வாக்காளர் தான். நேற்று பேசுற பேச்சுல கூட பாருங்க, எல்லைப்புற மாவட்டங்களில முஸ்லிம்கள் என்று சொல்லாமல் அவர்கள் ஊடுருக்காரர்கள், இன்ஃபில்ட்ரேட் என்ன செய்யறாங்க, தனது மக்கள் தொகையை அதிகரிக்க போறார்கள் என்று, அது வெளிப்படையாக முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு இதுதான் ஒன்று. ஆனா ஊடுருவல்காரர்களை நாம அனுமதிக்கவே முடியாது. அவருக்கு பங்களாதேசத்தில் அவங்க முஸ்லீமா இருந்தாலும் சரி, ஹிந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்நிய தேசத்தில் உள்ளவர்களை இந்த மண்ணில் அனுமதிக்க முடியாது. ஆனால் இந்த பாரதிய ஜனதா சொல்றதுதான் சந்தேகம் வருது. வந்திருப்பார்கள், வரவெல்லாம் பொய் சொல்ல முடியாது. ஆசாமில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் 100 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் இருந்தா அவர்களை ஊடுருவக்காரர்களாக இவர்களை அடையாளப்படுத்துவது ஏனைய ஹிந்து மக்களிடத்திலே வருங்காலத்தில் நடந்த போலரைசேஷனை போன்று இப்போது சாத்தியமில்லை என்பதும் பீகார்ல இருந்து தகவல் வந்திருக்கு. பீகார்ல இப்ப இருக்கிற பிரச்சனை உண்மையிலேயே தேச பாதுகாப்புக்கு பாஜக சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதை விட தேச பாதுகாப்புக்கு பாஜக மட்டும்தான் தேசியவாதிகள் அல்ல, காங்கிரசும் தேஜஸ்வியும் எல்லோரும் நடவடிக்கை எடுக்கணும். ஒண்ணு. 2வது, பாஜகவினுடைய இந்த 10 ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட தொடர் கூட்டணி ஆட்சியில தேஜஸ்வி கேட்கிற, நீங்க இதுவரை ஏன், நீ 11 வருஷம் சென்ட்ரல்ல இருந்தீங்க, உங்களுடைய கூட்டணி தானே அதாவது பீகார்ல இருந்துச்சு, அப்ப அந்த ஊடுருவல்காரர்களை ஏன் தடுக்கலன்னு கேட்டு வாய் அடைச்சிட்டார். ஏன் நீங்க பண்ணல அப்படின்னு வாய் அடைச்சிட்டாரு. அதற்கு மோடி என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. இப்போ நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. பல பேரை இப்போ ஆதார் கார்டை ஏற்றுக்கொண்டு இறந்தவர்கள், இடம் மாறியவர்கள், போலி வாக்காளர்கள் எல்லாம் நீக்கி உண்மையான வாக்காளர்கள் சேர்க்கிற பணி தொடர்கிறதா, அது மௌனியாக இருக்கிறது. இதுதான் தற்போது வேலை. ஒரே ஒரு விஷயம், மீண்டும் பெரியண்ணன் மனப்பான்மையிலிருந்து ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கர்கேயும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் சற்று கொடுத்தால் அடிப்படையில தேஜஸ்வி யாதவுடைய அந்த கட்சி தலைவர்களுக்கும் இவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரும். அது இவர்களை பன்மடங்கு வாக்கு வெற்றிக்கு வித்திடும் என்பதுதான் நமது பார்வை. அடுத்தடுத்த கட்டத்தில் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.